எதுவுமே நிரந்தரம் இல்ல, சேஞ்ச் இஸ் பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது போல 2026 உலக அளவில் 2026 பெருமளவிலான இயற்கை பேரழிவுகள், தேர்தல்ங்கிறது ஒன்று நடக்க போகுது. அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவை பார்க்கும் போதும் எந்த இடத்துல எந்த கிரகம் மாறுறாங்க, அதனால உங்க ராசிக்கு என்ன பலன் தெரிஞ்சுதான் உங்களோட காயின்ஸை நீங்க மூவ் பண்ணுங்க. அஷ்டம சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆத்தன்டிகேட்டடான அஷ்டம சனி ஆரம்பிக்குது. வேலை வாய்ப்புகள் இருக்கிற வேலையை கெட்டியா பிடிச்சுக்கணும். அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த ஒரு புது முடிவும் எடுக்கக்கூடாது. தமிழகத்தில் இல்ல உலகத்துக்கு 2 பெரிய கிரக நிகழ்வுகள் இருக்கு. ரெட் நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல ஜோதிடர் கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. 2025 முடிச்சு 26ல நின்றுட்டு இருக்கோம். ஏதாவது டிசம்பரோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு எப்படி இருக்கும், என்னென்னலாம் நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஹெல்த்லையும் சரி, தன்னுடைய பொருளாதார ரீதியும் சரி, ஒரு தனி மனுஷனோட வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை எப்போதுமே அஸ்ட்ராலஜி நம்பிக்கை உள்ளவர்கள் இதை பின்பற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலா 2026 நம்ம டச் பண்ணிட்டோம். 25ல பல மாற்றங்கள், அதாவது இயற்கை பேரிடரா இருக்கட்டும், பொருளாதார வீழ்ச்சியா இருக்கட்டும், போரா இருக்கட்டும், இல்ல அரசியல்ல புதிய புதிய கட்சிகள் ஆரம்பிச்சதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு மாற்றம் நடந்துட்டே இருக்கு. ஆனா 2026 என்னவா இருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கு? 2026 பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியாக தமிழகத்தில் இல்லை உலகத்துக்கு 2 பெரிய கிரக நிகழ்வுகள் இருக்கு. ஒன்று மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி பயிற்சி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயரவிருக்கின்ற சனி பகவான். அதே மாதிரி ஜூன் 2ஆம் தேதி பெயரவிருக்கின்ற குரு பயிற்சி, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வரக்கூடிய குரு பகவான். இதை தவிர A2ல் ராகு கேது பயிற்சி இருக்குது. இது நடுவில் சனி வக்ரமெல்லாம் ஆறாரு, அதெல்லாம் நடுவில். மேஜராக இருக்கக்கூடிய பிளானட் டிரான்சிட்ஸை மட்டும் நம்ம பற்றி பேசணும்னா இந்த 2 எடுத்துக்கலாம். மிச்சதெல்லாம் டிரான்சிட்ஸ்ன்னு சொன்னால் கூட சில பல மாற்றங்களை உண்டாக்கினாலும் கூட பெரிய அளவிலான மாற்றங்கள் பாதிப்புகள் இருக்க முடியாது. அப்போது இந்த சனி பயிற்சி அண்டு குரு பயிற்சி இந்த 2 மட்டும் எடுத்து நம்ம பேசணும்னா 2026 இப்போ 2025 எடுத்திங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் பீரியடுன்னு எடுக்கணும். கோவிடுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லாதவங்க இருக்க முடியாது. நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா கோவிட் அப்படிங்கிறதுக்கு அப்புறம்தான் உலகத்தில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறைய ஆச்சு. அதாவது சிறு தொழிலேருந்து ஸ்மால் மீடியம் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த கோவிட்ல சில பிஸ்னஸஸ் வாஷ் அவுட் ஆனது உண்மைதான். ஏன் பல பேர் கூட வாஷ் அவுட் ஆனாங்க, மறுபடியும் அவங்களே ஜெயிச்ச கதைகளும் உண்டு. அதே மாதிரி 2021 லாக்டவுனுக்கெல்லாம் பிறகு 22, 23, 24லாம் ஸ்டெபிலைசேஷன் ஆகிட்டு வந்துச்சு. அதில் 24 சிறப்பாகவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். 25ல் சில ஏற்ற இறக்கங்கள் நிறையா உலக அளவில் இருந்தது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று, போர், இன்டர்நேஷ்னலாக நடந்த காசாவில் நடந்த போர், அதோடைய பாதிப்பு உலகமெங்கிலும் இருக்குது. இதுதான் நம்ம சொல்கிறோம் குளோபல் வில்லேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது முந்தைய மாதிரி உலகம் இப்போ இயங்குறது இல்லை. சின்ன விஷயங்கள் சின்ன இடத்துல நடந்தாலும், பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அது உலக அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும், தாக்குதல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் நம்ம குளோபல் வில்லேஜ்னு நம்ம சொல்கிறோம். இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறம் அந்த ஃபீலும் பண்ணுறோம் இப்போ பிஸ்னஸ் இம்பேக்ட். இதை தவிர அமெரிக்காவுடைய பொருளாதார திணிப்புகள் இதெல்லாம் கூட உலகளாவிய அளவில் பல மாற்றங்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. எதுவுமே நிரந்தரம் இல்லை, சேஞ்ச் இஸ் பர்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது போல இந்த ஆண்டிலும் மாற்றங்கள் நிகழும். 2026 உலக அளவில் பெருமளவில் நிறைய விஷயங்கள் மாறும். நம்ம சந்தை இப்போ நம்ம சொல்கிறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி நிறைய பேசுகிறோம். ஏஐ ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா நிறுவனங்கள்லையும். அப்போது அது 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இலான் மாஸ்க் பேட்டி கொடுத்துருந்தாரு. உலகத்தில் மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக, பெரிய அளவிலான மாற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக 2026 இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் தேவையில்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களுக்காக மக்கள் காத்திருக்காங்க. அது இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கட்டும், இனிமேல் ஆட்சிக்கு வரணும் துடிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் இந்த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் மாறியே நடக்க போகுது. அதில்
சில விந்தையான விஷயங்களும் நமக்கு வரப்போகுது. இந்த வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சிக்கு வருங்கிறத பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வந்தா அது ஒரு பெரிய மாற்றம் தானே. 5 வருஷத்துக்கு பிறகு. ஆட்சி மாற்றம் நான் சொல்றது வந்து இருக்கின்ற கட்சி ஆட்சிக்கு வராங்களோ, இல்ல புதிய கட்சி வராங்களோ, ஒரு தேர்தல்ங்கிறது ஒண்ணு நடக்கப் போகுது. அந்த வகையில பார்க்கும்போது, ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு இதா தான் அத பார்க்கிறோம். அது தவிர, இப்ப உச்சபட்ச நடிகர் அவர் கட்சிய தொடங்கி அவருடைய ஆட்சிக்கு வர்றதுக்கு அவருடைய முயற்சிகளும் மக்கள் மூலியமா சடார்ன்னு அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவ பார்க்கும்போதும், இது ஓட்டு வங்கியா மாறுமா? அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ள நம்ம பயணிக்கிற இந்த நேரத்தில, ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இதுங்கிறது தான் உண்மை. ஜோதிட ரீதியாக தமிழகத்தில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஃபார்மல் சேஞ்சஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவோருக்கு அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவியாக இருக்கட்டும், அரசாங்கம் அவர்களுக்காக செய்து கொடுக்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிசினஸ் மாடல் ஃப்ரேம் ஒர்க்ன்னு அரசாங்கம் உங்க கூட சேர்ந்து நாங்க பயணிக்கிறோம். நீங்க வாங்க அப்படிங்கிற அப்ரோச்சா இருக்கட்டும். ஒரு மார்ச், ஏப்ரலுக்கு பிறகு பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக தொழில்துறையில இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. நீங்க இன்னொரு கேள்வி கூட கேட்டீங்க. இந்த இயற்கை பேரழிவுகள பத்தி 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. 2026ல பெருமளவிலான இயற்கை பேரழிவுகள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா அந்த இதுக்கு முன்னாடி நடந்த அளவுக்கு இருக்காது. எப்பவுமே எல்லா வருஷமுமே 1000 ஆண்டுகளாக இயற்கை பேரழிவு வருஷா வருஷம் நடக்கும். குறிப்பிட்ட அளவுக்கு இப்ப 2015 நடந்துச்சு. இப்ப 2023 நடந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு அழிவு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர வாய்ப்பில்ல. இத பல தடவ நானே சொல்லியிருக்கேன். ஆக இயற்கை பேரழிவுல ரொம்ப பயப்படும்படியா நிலநடுக்கங்கள் இந்தியாவுல இல்லாம சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கே அல்லாத, சில எரிப்பிழம்புகள் அதாவது வால்கனோ எரப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குமே அல்லாத, பெருமளவுல தமிழகத்துல பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இந்த ஹெல்த் வைஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்பம்போது இந்த ஹெல்த் வைஸா வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து இல்ல இந்த கடக ராசிக்கு, இல்ல ஏதோ ஒரு ராசிக்கு இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்றதையும் குறிப்பிட்டு சொல்றாங்க ஜோதிடர்கள். ஸோ இந்த வருஷம் 2026ல இந்த உடல்நிலை அப்படின்றது எந்தெந்த ராசிகளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? ஏன்னா இந்தந்த ராசியில இருக்கவங்கலாம் வந்து ஹெல்த் வந்து கரெக்ட்டா பார்த்துக்கங்க. நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கங்க. ஹாஸ்பிட்டல் போங்க, ஒரு செக்கப் பண்ணுங்க அப்படின்ற விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க இல்லையா? இத சயின்டிஃபிக்காவும் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணாலும் கூட, இந்த ஜோதிட நம்பிக்கை உள்ளவங்களும் இத ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ராசிகள்லாம் உஷாரா இருக்கணும்னு என்னென்ன ராசிகள் சார்? அதாவது ஹெல்த் வைஸ் நம்ம பார்த்தோம்னு சொன்னா, உஷாரா இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னா, முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது சிம்ம ராசி தான் சொல்லணும். சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டம சனி வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆத்தன்டிகேட்டடான அஷ்டம சனி ஆரம்பிக்குது. அப்ப சிம்ம ராசி அப்படின்னு பொதுவா எடுத்தாலே, உடல் நலத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத தெனாவட்டா இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து சிம்மம் தான். அத பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்றதில்ல. ஓடி ஓடி உழைச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து உடம்பு வந்து எப்பவுமே முதல்ல அதோட ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அது எல்லாத்தையும் வாங்கிக்கும். நீங்க என்ன குப்பைய தூக்கி போட்டா கூட வாங்கிக்கும். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அத புஷ் பேக் பண்ணும். என்ன இது மாரிலாம் பண்ணாத. நான் வந்து இதெல்லாம் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் வச்சிருக்கிறது வந்து சிம்ம ராசி தான். அதாவது அது 1. செகண்ட் அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி. சுகஸ்தானத்துல சனி வருதும் அப்படிங்கிறதுனால தனுசு ராசியும் மிகவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸ்ல. இத வந்து மறுக்கவே முடியாது. ஆப்வியஸ்லி மீனராசி ஜென்ம சனியா வர்றதுனால, அந்த உடல் ஆரோக்கியம் 7:30 சனியில பீக் பீரியட். அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்ல போனா கூட ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க இப்ப நம்ம பேசும்போதே சிம்ம ராசியில இருக்கக்கூடியவர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்ல சிவியரா பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அதே மாரி தனுசு ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு அப்பப்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே தான் இருக்கு. அதே மாரி மீனராசியில இருக்கவங்களுக்கு திடீர்னு பயப்படும்படியான அளவுக்கு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரதான் செய்யுது. அதெல்லாம் சரியா போகும். எப்பவுமே சனி பகவான் எப்பவுமே கொடுக்கக்கூடிய தாக்கங்கள் எல்லாமே வந்து தற்காலிகமே. அவர் கொடுக்கக்கூடியதுல பெர்மனன்ட்டா நமக்கு தாக்கம் அவர் குடுக்குறார் அப்படின்னா, நம்ம கர்மா சரியில்லைன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம கர்மா நல்லா இருந்ததுன்னா, எந்த ராசிக்காரர்களுக்கும் நல்லது தான் அவர் செய்வாரு. பொதுவா இந்த கோச்சார ரீதியா ஒரு பிளானட் டிரான்சிட் ஆகுது அப்படின்னு சொன்னா, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் மாறுதல்கள் வரதான் செய்யும். அப்போ அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ சிம்மம், தனுசு, மீனம்க்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இப்போ பொதுவாவே வந்து யங்ஸ்டர்ஸ்மே வந்து பலரும் இத ஃபாலோ பண்றாங்க. இந்த வேலை மாற்றம், இல்ல வேலை நிரந்தரம், வேலை வாய்ப்பு நீங்க ஏன்னு சொல்லும்போது வேலை இழப்புகளும் இங்க ஏற்படுது. ஸோ யாருக்கெல்லாம் 2026ல வேலையில உயர்ந்த பதவிகளுக்கு செல்வார்கள்? யாருக்கெல்லாம் வந்து வேலை இழப்புகள்
நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ராசியை வந்து தனித்தனியா சொல்லுங்க சார். அதாவது வேலை வாய்ப்பு பெறக்கூடிய ராசிகள் 2026 அப்படின்னு எடுத்தோம்னா துலாம் நம்பர் 1. அதாவது துலாமுக்கு வந்து ஏன் இப்படி இருக்கு? இப்போ ஒரு ஒரு ராசி இருக்கு. ஒரு 9 கிரகங்கள் இருக்கு. 12 ராசிகள் இருக்கு. 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு 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 ரூம் இருக்குன்னா அந்த ரூம்ல டேபிள் இங்க இருக்கணும், சேர் இங்க இருக்கணும், உணவுப் பொருட்கள் இங்க இருக்கணும், கேலண்டர் இங்க இருக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. அத மாதிரி ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட்டா துலாம் ராசிக்கு மாறுது. அதே மாதிரி மிதுனம் 10ஆம் இடத்திற்கு பாக்யாதிபதி வராரு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு வராரு. தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. இது 2. இந்த 2 ராசிகளுக்கும் உச்சபட்ச தொழில், அதாவது வேலை மாற்றங்களா இருக்கட்டும், அதை விரும்பி எடுத்துக்கணும். பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2 விதத்துல வரும். ஒண்ணு கெட்டது செய்யணும்னாலும் வேலை மாற்றங்கள் வரும். ஒண்ணு நல்லது செய்யணும்னாலும் வேலை மாற்றங்கள் வரும். இது நல்லதா கெட்டதா எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய ராசி எது? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன? இனி நடக்கக்கூடிய தசா புக்திகள் என்ன? அதே மாதிரி ராசியில நடக்கக்கூடிய கோச்சார பயிற்சிகள் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இது மூலியமா நீங்க வந்து எந்த இடத்துல எந்த கிரகம் மாறுறாங்க, அதனால உங்க ராசிக்கு என்ன பலன் தெரிஞ்சு தான் உங்களோட காயின்ஸை நீங்க மூவ் பண்ணணும். அவசரப்பட்டு ஒரு புதுசா ஒரு வேலை கிடைக்குது, இருக்கிறத விட்டுட்டு போய் அந்த வேலையும் போய் இருக்கிறவங்களும் உண்டு. பயப்படுவாங்க. சில பேர் நல்லா இருக்கேன் இந்த வேலையில நான் செட்டில்டா இருக்கேன். ஆனா growth எதுவும் இல்ல. ஆனா எனக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு நான் போறதுக்கு விரும்பல அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க. இது 2த்துக்கு நடுவுல இருக்கக்கூடியவங்க தான் வந்து மனித இயல்பே வந்து என்னன்னா நேச்சரே வந்து இந்த மாதிரி இந்த கோச்சார நிலைமையில இந்த மாதிரியான கிரக டிரான்சிட்ஸ் எல்லாம் இருக்கும்போது இப்போ வேலையை மாத்தலாமா வேண்டாமா, முக்கியமான முடிவுகளை எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத யோசிச்சு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி வேலை இழப்புகள் பாசிபிலிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். வேலை இழப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியாது. அந்த விதத்துல மீனராசி நேயர்களுக்கு வந்து ஜென்ம சனிங்கிறதுனால கண்டிப்பா ஜென்ம சனினா வேற எதுவும் இல்லை. இது ஒன்றும் கிரீக் லாங்குவேஜ்ல புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா சந்திரன் அப்படின்னா மைண்டு. அந்த மைண்டு மேல சனி உட்கார்ந்தாச்சு அப்படின்னா ஏழரை சனின்னு அர்த்தம். அப்ப மைண்டு மேல சனி உட்கார்ந்துட்டாருன்னா மைண்டு வந்து ஃபியூஸ் போயிடும். அப்ப நம்மளே நமக்கு எதிரியான வேலைகளை பேசுவோம், நமக்கு பிடிக்காத விஷயங்களை செய்வோம், நமக்கு எதிரான விஷயங்களை நம்மளே முடிவெடுப்போம். இதெல்லாம் செய்யறது தான் ஏழரை சனின்னு சொல்றோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் தவறான வேலையை மாற்றுறதோ, திருமணம் சம்பந்தப்பட்ட தவறான முடிவுகள் எடுக்கிறதோ, இதெல்லாம் ஏழரை சனியில தான் நடக்குது. அஷ்டம சனியில நடக்குது. அதனால இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் முக்கிய முடிவுகளை புத்திசாலித்தனமா இருக்கக்கூடியவர்கள் தள்ளி போடுவாங்க. முக்கிய முடிவுகள் எடுத்தா மாட்டிக்குவாங்க. அது லைஃப் லாங் அவங்கள கேப்சர் பண்ணி வச்சிடும். அதோடைய பலனை வந்து வாழ்க்கை முழுக்க அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும். அதனால அதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து நடந்துக்க வேண்டியது பொறுப்பு. மீன ராசிக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கிற வேலையை கெட்டியா பிடிச்சுக்கணும். அடுத்த 2 வருஷத்துக்கு எந்த ஒரு புது முடிவும் எடுக்கக்கூடாது. ஓகே, 2 வருஷத்துக்கா? ஆமா, 2.5 வருஷம்ல ஒரு ராசியில சனி தங்குறது. 2 வருஷத்துக்கு மீன ராசி எந்த புதிய வேலையிலையும் மாற இருக்கிற வேலையை பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணாலே பெரிய விஷயம். ஆனா விடாது. அந்த கிரகங்களுடைய தாக்கம் வந்து உங்களை புஷ் பண்ணும். நீங்க அடுத்ததுக்கு போ, அதை பண்ணு இதை பண்ணு, ஆசையை தூண்டுறது, அப்புறம் வந்து மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்துறது, மனசுல வந்து ஒரு டைவர்ஷனை கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் அவங்க பண்ண வேண்டிய வேலை. அந்த கிரகம் பண்ண வேண்டிய கர்மாவை அவங்க பண்றாங்க. நாம அதுல இருந்து தப்பிக்கணும்னா தியானம், நம்ம வந்து ரெகுலரா மெடிடேஷன் பண்றது, கோவில்களுக்கு சென்று சுவாமியை நல்லா குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் தான் வந்து கை கொடுக்கும். மீனத்தை பத்தி சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியா வேலை பிரச்சனை வரக்கூடிய ராசி எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கன்னி ராசி. கன்னிக்கு வந்து கண்டக சனியா வராரு. சமசப்தம பார்வையில ஸ்ட்ரீட்டா கன்னியை பார்ப்பாரு. அதனால 5க்கும் 6க்கும் அதிபதி 7ல போயிட்டாலும் ராசியை பார்க்கறதுனாலேயே கூட அந்த தாக்கம் வந்து இருக்கும். பெருமளவில் இருக்கக்கூடியது மீனராசிக்கு, அதுக்கு ஓரளவுக்கு இருக்கக்கூடியது கன்னி ராசிக்கு இருக்கும். மிச்சபடி வந்து மிதுனம் அண்ட் துலாம் ராசிக்கு வேலை சூப்பரா இருக்கும். சொல்லவே வேண்டாம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி, அதை பத்தி பேசவே வேண்டாம். எதை சொன்னாலும் சிம்ம ராசிக்கு தப்பா தான் சொல்றீங்க அப்படிம்பாங்க. அதனால தப்பா சொல்றதுல வந்து வேணுமே வந்து சிம்ம ராசிக்கு வந்து இதை தான் செய்யணும் சொல்லணும்னு அப்படி நம்ம சொல்றது இல்லை. நம்ம வந்து என்ன உண்மையோ, எதுல ஜாக்கிரதையா இருக்கணுமோ, எதை எதிர்பார்க்கணுமோ, இந்த எதிர்பார்ப்புகளை கரெக்டாக வரையறைக்கப்படுத்தணும். நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங் பண்றோம். அதனால இதை ஒழுங்கா அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும். பெருசா எது ஒரு 4 படி ஏறினா 10 படி இறக்கி விடும். அதனால அந்த மாதிரி காலகட்டங்கள்னால பெருமளவில் சிம்மராசிக்காரர்கள் இருக்கிறத முதல்ல தக்க வச்சுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும்.